திசை மாறும் வாழ்க்கை. அக்கா 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 இன்னும் என்னக்கா பண்ற? சீக்கிரமா லஞ்ச் பேக் கொண்டாக்கா. இருடா வர்றேன், இன்னும் செய்யவே இல்லை, ஏன்டா அவசரப்படுற? அக்கா இப்ப நீ வரப்போறியே இல்லையா? எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா வாக்கா. இருடா, இன்னும் ½ அன் ஹவர் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏன்டா கத்திட்டு இருக்கேன்? இன்னும் செய்யவே இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அக்கா இப்ப நீ மட்டும் கொண்டு வரல, நான் போயிருவேன் பாத்துக்கோ. ஏண்டா 7:30 மணிக்கு போறதுக்கு 7 மணிக்கு ஏன்டா அவசரப்படுத்துற? 1-2 வெந்து வேகாம எடுக்க வேண்டியதா இருக்குது, ஏன்டா இப்படி படுத்துற? உனக்கு என்ன, பஸ் போயிடுச்சுன்னா நான் எப்படி அவளை பாக்குறது? டேய் என்னடா முணுமுணுத்துட்டு இருக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேக்கு கூட, எனக்கு டைம் ஆச்சு. டேய் நில்லு. இப்ப என்னக்கா வேணும் உனக்கு? டேய் அரவிந்து, உண்மைய சொல்லு, நீ எப்பவுமே இவ்வளோ அவசரப்பட்டதில்ல, காலையில சாப்பிடாம போனதே கிடையாது. இப்போ என்னடானா காலையிலயும் சாப்பிடல, 7:30 மணிக்கு கிளம்புறதுக்கு 7 மணிக்கு பறக்கிற, என்னடா விஷயம்? ஆபீஸ்ல இன்னைக்கு 8 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, அதுதான் விஷயம். சரி சரி, இதெல்லாம் ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. எது எப்படியோ என்னை ஏமாத்துறதான்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நல்லா இருக்காதுடா, சொல்லிட்டேன். ஐயோ என் செல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமா எனக்கு மீட்டிங் இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன், அதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லைக்கா. வேற எதுவா இருந்தாலும் சரிதான். சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. போடி லூசு. என்னது போடி லூசா? டே அரவிந்து வாடா, இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் கழுவி குப்பரை கமுத்தி இருக்கிற, ஏதாவது சாப்பிட செஞ்சு வச்சிருந்தா தானே தின்னு போட்டு கொளுத்து போய் பேசுவேன். வா வா. ஆளை பாரு, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இவனுக்காக சமைச்சு கொடுத்தா போடி லூசாமா, எருமை எருமை. யாரையும் மேடம் எருமை எருமைன்னு திட்டிட்டு இருக்கிறீங்க காலங்கத்தால? என்ன நான் வந்தது கூட தெரியாம யாரை எருமை எருமைன்னு திட்டிட்டு இருந்தேன்? அது சரி, நீங்க எப்ப வந்தீங்க? போடி லூசு அப்படின்னு அரவிந்த் சொல்லும் போதே வந்துட்டேன். ஆமா, காலங்கத்தால 2 பேர்த்துக்கு என்ன பஞ்சாயத்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் உன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டியே. ஆமா, என்ன சாம்பார் பருப்பு ரசம் பொரியல்னு இப்பவே லஞ்சுக்கு கபகபான் மனம் வருது. நிஜமாவா சொல்றீங்க? மனம் ரொம்ப வருதா? அட ஆமா இருக்கு, ரொம்ப மனம் வருது இன்னைக்கு. என்ன அதிசயம்? என்ன எனக்காக ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா? அடப்போங்க, நானே இன்னைக்கு அரவிந்த் 7 மணிக்கே கிளம்பணும்னு என்னை போட்டு படுத்தினதுல அரைகுறைய வெந்து வேகாம இறக்கி வச்சிருக்கேன். ஸ்பெஷலா செஞ்சனா, அதுக்கு தான் நானே திட்டிட்டு இருந்தேன், நீங்க வேற. அதானே பார்த்தேன், நான் கூட எனக்கு தான் ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருக்கலாலோன்னு நினச்சி ஏமாந்து போயிட்டேன். இவளாவது எனக்கு செய்கிறதாவது. என்ன டாக்டர், முகத்தை இப்படி திருப்பி வச்சு நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் வரேன். டாக்டர் டாக்டர் இருங்க இருங்க, என்ன அதுக்குள்ள போறீங்க? போகாம அப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை? நீ எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருப்பேன், சரி டேஸ்ட்டாக ஏதாவது நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு வந்தேன். நீ தான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டியே, அதுதான் கிளம்பிட்ட. டெய்லியும் ஸ்பெஷலாக செஞ்சுட்டே இருப்பாங்களா? நான் செய்கிற எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாமே டிஃபன் லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இருங்க எடுத்துகிட்டு வர, சாப்பிட்டு போவீங்களாமா? நிஜமாவா சொல்கிறேன்? ஏதோ அரைகுறைய வெந்து வேகாமல் இறக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன டாக்டர்னு வச்சு விளையாடலையே நீயே. வெந்தாலும் வேகாட்டியும் எப்படி சாப்பிட்டாலும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் டாக்டர் ஆச்சு. ஒரு ஊசி எடுத்து குத்துங்க, எல்லாம் சரியாயிரும். அம்மாடியோ, நீயும் நல்லா பேசுறதுக்கு கத்துக்கிட்டடியோ. சரி சரி, ரொம்ப பயந்துராதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேஸ்டாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். இருங்க எடுத்துகிட்டு வரேன். ருக்கு. என்னங்க? அப்படியே உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா, 2 பேர் இன்னைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். சரிங்க. சரி சரி, இப்படியே குமிஞ்சே நின்றுட்டு இருக்க போறியா? போய் எடுத்துட்டு வா போ. போங்க.
என்னது இன்னைக்குன்னு பார்த்து பஸ் ஸ்டாண்டில் யாரையுமே காணுமே. என்னது ஒருவேளை போயிருப்பாளோ? சேச்சே, இன்னும் பஸ்ஸே போகல, அப்புறம் எப்படி போயிருப்பா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ கூட இன்னொரு பொண்ணு வருமே, அந்த பொண்ணையும் காணோம். பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுதே, இப்போ என்ன பண்ணுறது? பேசாம 1 hour பர்மிஷன் வாங்கிடலாமா? என்னது ஹரிணியை இன்னும் காணோம்? இன்னைக்கு ஹரிணி வந்தானா எப்படியும் நந்தினியை பற்றி பேசியே ஆகணும். ஹரிணிக்கு வேற நந்தினியை பற்றி எதுவுமே தெரியாது, அவளை கண்டாலே பிடிக்காது வேற. அவங்க அண்ணாவே வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நந்தினியை எப்படியாவது ஒரு டைமாச்சு பார்க்கணுமே. என்ன மீனா, சீக்கிரமே வந்துட்டியட்டுக்குது இன்னைக்கு? ஆமா ஹரிணி, நீ டெய்லியும் சீக்கிரம் வந்துருவல்ல, அதான் உன்னை பார்த்து உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்ட்டு நானும் சீக்கிரமா வந்துட்டேன். இது அவளோட குரல் இல்ல? அவளேதான். இப்ப இவளோட பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. என்ன மீனா, என்கிட்ட என்ன பேசணும்? மீனா, பேரே சூப்பரா இருக்கே. மீனா அரவிந்த், சூப்பர். மீனா அரவிந்த், மீனா அரவிந்த். சூப்பர் மேட்சிங்கா இருக்கு. இல்ல ஹரிணி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நந்தினி, அவளை பத்தி உன்கிட்ட பேசலாமேன்ட்டு தான். அவளை பத்தி என்கிட்ட என்ன கேட்க போற மீனா? அவளை பத்தி நீ என்கிட்ட பேசாத. அவனால தான் எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியல. இப்ப நம்ம எப்படி மீனா கிட்ட பேசுறது? கோவப்படாத ஹரிணி, நந்தினியும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அண்ணா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துதா? உங்க அண்ணா நம்பர் கொடுக்குறியா? நந்தினி ஃபோனுக்கு கால் பண்ணா அவங்க அம்ச்சி தான் எடுக்கிறாங்க. அதுதான் எப்படியாவது நந்தினி கிட்ட ஒரு வார்த்தை பேசலான்ட்டு தான் ஹரிணி கேட்குறேன். அண்ணன் நம்ம அண்ணன், அவனை பற்றியே என்கிட்ட பேசாத மீனா. காலங்காத்தால் அவனை பற்றி பேசி என்னை ஏன் இரிட்டேட் பண்ணுறேன்? சாரி ஹரிணி, தப்பா நினைக்காத. உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை கேட்கல. நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எதுக்கு இப்படி பண்ணினாங்கன்னே எனக்கு புரியல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசினா ஏதாவது தெரியும் ஹரிணி. பாவம், அவ கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவள் ஃபீல் பண்ணால் எனக்கு என்ன மீனா? எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள பற்றி ஃபீல் பண்ணணும்? என்னமோ பண்ணி என்கிட்ட கட்டு போகட்டும். இனிமே அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. ஐயோ, ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டேங்குது. நம்ம இந்த நேரத்தில் இவகிட்ட பேசினா இருக்கிற கோபத்தையெல்லாம் நம்ம மேலே காட்டிடுவாளோ? ஐயோ கடவுளே, நம்மளுக்கு நேரமே சரியில்லை. ப்ளீஸ் ஹரிணி, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண நந்தினி. நீ உங்கள் அண்ணாவோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுப்பா ப்ளீஸ். நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். இங்கே பாரு மீனா, எனக்கு அவனோட நம்பரெல்லாம் தெரியாது. அவனோட நம்பரெல்லாம் நான் டெலீட் பண்ணியாச்சு. அவன் எனக்கு அண்ணனும் இல்லை, நான் அவனுக்கு தங்கச்சியும் இல்லை. இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காத, அவ்வளோதான். சாரி 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 ஹரிணி, ஏன்பா இவ்வளோ கோவப்படுற? இங்கே பார் மீனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடந்தாதான் அதோட ஃபீலிங் என்ன, அதோட வருத்தம் என்னன்னு உனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. தயவு செஞ்சு இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. நான் பேசாமல் இன்னைக்கு ஆட்டோலேயே போகிறேன். ஹரிணி நில்லுப்பா. அப்பாடா, ஒரு வழியா அந்த பொண்ணு போயிருச்சு. நம்ம ரூட் கிளியர். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? இவ மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூட் கிடைக்குன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு போறாளே. இப்ப எப்படி நந்தினியை கண்டுபிடிக்கிறது? ஹலோ, குட் மார்னிங். டேய் நீயா? நீ எதுக்குடா இங்க வந்த? இன்னொரு தடவை என்ன கீழே தள்ளிவிட்டு என் இடுப்பை முறிக்கிறதுக்கு தானே நீ வந்திருக்க. உனக்கு வேற வேலையே இல்ல. நான் எங்க போனாலும் அங்கேயே வருவியா? லூசு லூசு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? காலங்காத்தால இவ்வளோ கோவப்பட்டா அப்புறம் பிபி ஹை ஆயிரும். கொஞ்சம் கூலாக பேசுங்க. கூல் கூல் கூல். டேய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீ துண்டை காண துணியை காணன்னு ஒரே ஓட்டத்தில் ஓடிடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, என்கிட்ட வச்சுக்காத. என்னங்க நீங்க மீனான்னு இவ்வளோ அழகான பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ அசிங்கமா கோவப்படுறீங்க? கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கீங்க. ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க?
ஏய் நீ எதுக்குடா நான் அழகா இருக்கேன்னு சொல்ற? நீ எதுக்கு சொல்ற? நான் எப்படி வேணா கோவப்படுவேன், எப்படி வேணா பேசுவேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடிடு, இல்ல கடிச்சு துப்பிடுவேன். ஐயோ சாமி, என்னங்க இப்படி கொதிக்கிறீங்க? அம்மாடியோ. டேய் இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். மறுபடி என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்காத. பேசாம இங்கிருந்து ஓடிடு. நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எதுக்காக வந்து பேசுவான்? இது கூட தெரியாது. மக்கு மக்கு. ஹலோ, என்ன மனசுக்குள்ளேயே என்ன திட்டிட்டு இருக்கியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பேசாம போயிருடா. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நொடிக்கு 100 தடவை வாடா போடானே பேசுறீங்க. ஒரு மரியாதைக்காகவாவது வாங்க போங்கன்னு பேசலாமே. வாங்க போங்கன்னு பேசுறக்கு நீ என்ன கட்டிக்கிட்டவனா இல்ல கட்டிக்க போறவனா? வாங்க போங்கன்னு பேசணுமாமா, போடா. என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓங்கி அப்புன அப்புறம் கண்ணாமொழி திருகிரு, போடா. ஏங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன். அது ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா பேசுவேன், உனக்கு என்ன? ஐயோ சரி சாமி, விட்ட பத்திரகாளியா மாறிடுவீங்களட்டுக்குது. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். எதுக்கு 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 நாளைக்கு வர்ற? நீ எதுக்கு என்ன பார்க்கறக்கு வரணும்? இல்ல, நான் சொல்ல வந்த விஷயத்தை என்ன சொல்றதுக்கே விடல. இப்ப சொன்னாலும் கேட்குற நிலைமையில நீங்க இல்ல. ரொம்ப கோபமா இருக்கீங்க. அதான் ஒரு நல்ல நேரமா பார்த்து கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கும்போது சொன்னா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அதான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? சரி, இப்ப நான் நல்ல மூடுல நல்ல நேரத்துல தான் இருக்கிறேன். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த சொல்லு. அப்பாடா, ஏங்க இப்படி சிரிச்சுட்டு பேசினா எவ்வளோ அழகா இருக்கீங்க. அப்புறம் ஏங்க கத்தி கத்தி உங்க அழகை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? ரொம்ப ஐஸ் வைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுதான் சொல்லலாமேன்ட்டு. நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும், அதை நீ சொல்லாட்டி என்ன? முதல்ல நீங்க அழகா இருக்கேன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. இதுதானே உங்க பிளானு? ஐயோ, எப்படிங்க இப்படி கரெக்டா சொல்றீங்க? என்னோட பிளான் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இனி நான் கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. என்ன சொன்ன என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு ஒளறிட்டனோ. கோப்பம் அவனே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டவே இப்படி பேசுவ உன்ன? ஐயோ, என்னங்க நாளைக்கு வந்து பாக்குறேன். டேய் ஒழுங்கு மரியாதையே இப்படியே ஓடி போயிரு. இன்னொரு தடவை வந்த நான் கொலகாரியா மாறிடுவேன். ஏங்க உங்க கையால சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை. நான் இன்னைக்கு காலேஜுக்கு லீவு.